நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கிற நக்கீரனின் வாதம்தான் இந்து தர்மத்தின் அடிப்படை வேதாந்தம். கோபமும் ஆவேசமும் மனிதர்களுக்கு மட்டுமின்றி கடவுளர்க்கு வந்தாலும் அதற்குரிய பலாபலன்களை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றே புராணங்கள் வலியுறுத்துகின்றன. மனிதர்களின் செயல்களுக்கு சில தருணங்களில் காரண காரியங்கள் இருப்பதில்லை. ஆனால் கடவுள்களின் செயல்களுக்கு ஏதோ காரண காரியங்கள் இருக்கவே செய்யும். தர்மத்தின் அடிப்படை உண்மைகளை உலகோர்க்கு உணர்த்த இறைவன் அவ்வப்போது நடத்திய நாடகங்களே நமது புராணக் கதைகள். அவற்றில் தொன்று தொட்டு தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வரும் கதைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் பார்க்கும்போது புதிய தத்துவங்களும் கருத்துக்களும் புலனாகின்றன. பரமேஸ்வரனே பாவம் செய்த கதை ஒன்று உண்டு. ஒரு யுகத்தில் சிவபெருமானைப் போல பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்தன. ஒருமுறை கைலாயத்துக்கு வந்த பிரம்மனை தூரத்திலிருந்து பார்த்த பார்வதி தேவி ஒரு கணம் சிவன் என்று தவறாக எண்ணிக்கொண்டாள். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனக்கும் பிரம்மனுக்கும் தெளிவான வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எறிந்து அவரை நான்முகனாக்கிவிட்டார் என்பது புராணக் கதை. இந்த கதையால் பிரம்மா, சிவன், பார்வதி மூவருக்குமே இழுக்கு நேருமே என்று ஒப்புக்கொள்ளும்படியான உண்மை இதில் இல்லை என்று இந்த கதையை படிப்பவர்கள் விவாதிக்கலாம்.